அனைவருக்கும் வணக்கம். ட்ரைகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பழம் எடுத்துருக்கோம். 2 பழம் ஜூஸ் போட போகிறோம். ஃபேவர் ஜூஸ் போடும் போது வந்து பால் சேர்க்காமல் தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் சேர்த்து ஃபேவரான ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரெட்டு பழம் சூப்பராக இருக்கும். பழம் தோலை உரிச்சிட்டு அப்படியே க்ளீனாக ஜூஸ் போட்டுடலாம். ஓகேங்களா. ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோம். ஒரு 2 பழம் வச்சு ஒரு ஜூஸ் போடலாம். இந்த ட்ரைகன் ஃப்ரூட்டில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. நோய் சத்து அதிகமாக இருக்குது. அடிக்கடி ஜூஸ் குடிக்கலாம். பழமாக சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஓகேங்களா. போதும் ஜூஸ் போட்டுடலாம். பழம் பார்த்திங்கன்னா ரெட்டு கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது. பழம் வந்து சூப்பரான கலரில் ரெட்டு கலரில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. நோய் சத்து அதிகமாக இருக்குது ட்ரைகன் ஃப்ரூட். ஓகேங்களா. உரிக்கிறதுல ரொம்ப சுலபம். தோல் கையாலே உரிச்சிடலாம், சுலபமாக உரிச்சிடலாம். அப்படியே உரிச்சிட்டு ஜூஸ் போட்டுடலாம். இப்போது இந்த பழம் பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அப்படியே கையாலே உரிச்சிடலாம். கையாலே இந்த பழத்தை சுலபமாக பாருங்கள் க்ளீனாக உரிச்சிடலாம். பாருங்க பழம் க்ளீனாக வந்துடுச்சு. இவ்வளோதாங்க. இதே போல் பழத்தை க்ளீனாக உரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டுலாம் உரிக்கலாம் அவசியம் இல்லை. ஸ்லோமாக உரிச்சிடலாம். அவ்வளோதாங்க. அப்புறம் அப்படியே க்ளீனாக உரிச்சிடலாம். பாதி கட் பண்ணிட்டாலே போதுங்க. அப்படியே பாருங்கள் இந்த பழத்தை அப்படியே க்ளீனாக உரிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோ அருமையாக தோல் உரிக்கணும். தோல் ரொம்ப சுலபமாக உரிக்குது. ஆகுது. கஷ்டலாம் பட தேவையில்லை. அவ்வளோதாங்க. சூப்பராக தோலை உரிச்சிட்டோம். அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே ஜூஸ் போட்டுடலாம். ஓகே. ரெட்டு ட்ரைகன் ஃப்ரூட் பழம் இது. க்ளீனாக கட் பண்ணிட்டுங்க. கட் பண்ணி விரித்து அதில் போட்டிருக்கோம். 100 கிராம் சர்க்கரை போட்டுடலாம். இப்போ வந்து அப்படியே அரைச்சா ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அரைச்சிடலாங்க. நித்தியம் அப்படியே பாலை காய வச்சு பாலை ஊற்றி ஜூஸ் போடலாம். அருமையாக இருக்கும். தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இவ்வளோ தாங்க. அப்படியே மிக்ஸி முட்டு க்ளீனாக ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஜூஸ் போட்டாச்சு. அப்படியே ஜூஸ் ஊற்றிடலாம். டிக்காக தான் இருக்குது. ஒரு 2 கிளாஸ் தான் போடலாம். பார்த்தோம் ஓரளவுக்கு 3 கிளாஸ் வந்துருக்கு. அதான் 2 கிளாஸ் போடலாம் பார்த்தோம். இந்த பழம் ஜூஸ் எல்லாம் ஒரே கலருக்கு பாருங்கள். மேல் தோலும் அந்த கலர் தான் இருக்குது. உள்ள பழமும் ரெட் கலர் தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பார்க்குறதுக்கும் பாருங்கள் அப்படி தான் ரெட் கலர் தான் இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டில் ஜூஸ் போட்டாச்சுங்க. நீங்கள் தேவைப்பட அதுக்கு வந்து பால் வேணுன்னா பால் சேர்க்கலாம். பால் வந்து நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சு நீங்கள் பாலை சேர்த்துக்கலாம். ஐஸ் வேணும் ஐஸ் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி இஞ்சி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சியும் போடலாம் பாலும் போடலாம். தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கோம். பழம் சர்க்கரை இவ்வளோ சேர்த்துருக்கேன். அப்படியே குடிச்சிடலாங்க. நீங்கள் பழமாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ இனிப்பு இருக்காது. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பழம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பழம் வந்து பெனிஃபிட்ஸு மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. நோய் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பழத்தை வந்து கிடைக்கும் போது அடிக்கடி சாப்பிடுங்க. சில டைமில் இந்த பழம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். ஒரு பழம் வந்து 200, 150, 100 கூட விற்கிறாங்க. சில டைமில் 50 ஒரு விற்கிறாங்க. ஒரு டைமில் 100 ரூபாய்க்கு 3 பழம் விற்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து 100 ரூபாய்க்கு 3 பழம் மாதிரி வாங்கினேன். ஒரு சின்ன பழம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த பழத்தை வந்து க்ளீனாக ஜூஸ் போட்டாச்சு. அப்படியே குடிச்சிடலாங்களா. ஓகேங்களா. சூப்பராக டேஸ்ட்டில் ஜூஸ் ரெடி. அவ்வளோதாங்க. ஜூஸ் குடிச்சு பார்த்துடலாம் இப்போது. ஓகேங்களா. சூப்பராக அடி பண்ணிட்டோம். அப்படி குடிச்சு பார்த்துலாம் ஜூஸை. சர்க்கரை அதிகமாக சேர்க்குங்க. 2 பெரிய பழத்துக்கு 100 தான் சேர்த்துருக்கோம். பாலும் சேர்க்கலாம். பால் சேர்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சு இன்னும் பல்வேறு ரெசிபிகள் செய்யலாம். இப்போயே நான் ஜூஸ் மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து என்னென்ன செய்யலாம்னு ஜூஸ் பால் போடுறது இருக்குது. பால்லாம் போடுறதுக்கு பியூராக தண்ணி ஊற்றாமல் போடுற ஜூஸ் இருக்குது. அடுத்தா பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெசிபி செய்யலாம். அப்படியே ஒரு ஜாம் போல் செஞ்சுட்டு பிரெட்டுக்கு பண்ணி தோர் சாப்பிட்ற மாதிரியும் போடலாம். எக்கச்சக்கமான ரெசிபிகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஜூஸ் ஒன்று தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் ஒன்றா போகிறோம். பாருங்கள், பார்த்து அது ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்துட்டு
கமெண்டில் எப்படி கண்டிப்பாக சொல்லுங்கள். வந்து வில்லேஜுங்கெலாம் பழம் கிடைக்காது, சிட்டிங்கெலாம் கிடைக்கும். சென்னையில் ஆகட்டும், பெங்களூர் சிட்டியில் கிடைக்கும். சில வில்லேஜுங்களில் இந்த பழம் ஜூஸ் இந்த பழம் வந்து கிடைக்காது. ஒரு டைம் அந்த பழத்தை நான் எவ்வளோ அலைஞ்சிருக்கேன். இந்த கொரோனா நோயை கூட வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ சக்தி நிறைஞ்ச பழம்னு சொல்கிறாங்க. கொரோனா வந்தவங்களே கூட இந்த பழத்தை கொடுங்க, கொரோனா கண்ட்ரோல் ஆகும், அந்த அளவுக்கு நோய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைமில் இந்த பழம் கிடைக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பழம் வாங்கினேன், ஒரு பாக்ஸ் வாங்கினேன் பழத்தை. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த பழத்தில். ஓகேங்களா? ஓகே பஸ் இந்த வார்த்தை ஒரு நல்ல விஷயம் வந்து எனக்கு வணக்கம். வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பண்ணிங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சு அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ட்ரையான் பழத்தில் என்ன நன்மை இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு 24 லிஸ்ட் இருக்குது. அது எல்லாம் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுங்க. இது சொல்ல போனால் பெரிய வீடியோ வந்துடும். 24 லிஸ்ட்டுன்னா பெரிய வீடியோ வந்துடும் வீடியோ. அதனால் அந்த லிஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணுங்கள்.